கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை தியானத்திற்காக நாம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மிகவும் எளிய ஒரு வசனம். பவுல் எல்லா நேரத்திலும் கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். மனிதர்களாகிய நாம் எப்படி கடவுளை மகிமைப்படுத்த முடியும்? கடவுள் எப்போதுமே மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே அவர் மகிமை நிறைந்த தேவன். மனிதர்களை படைத்த பின்பும் அவர் மகிமை நிறைந்த தேவன். மனிதர்கள் பாவம் செய்த பின்பும் அவர் மகிமை நிறைந்த தேவன்தான். பிலிப் யான்சி என்ற ஒரு தெய்வ மனிதன் தன்னுடைய புஸ்தகத்திலே பின்வருமாறு எழுதுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எரி நரகத்தில் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் மகிமை உள்ளவராக இருக்கிறார். இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கடவுள் மகிமை உள்ளவராக இருக்கிறார். அவரில் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை. விசுவாசிகளாகிய நாம் மாற்றமில்லாத மகிமை நிறைந்த கடவுளை எப்படி நம் வாழ்வில் மகிமைப்படுத்த முடியும்? அதன் பொருள், முதலாவது, கடவுள் யாரென்று அறிந்து அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நம் வாழ்வில் கொடுப்பதே. மகிமை என்று சொல்லும்போது, தேவன் யார் என்று நான் அறிந்து அவருக்கு நான் என்ன கனம் கொடுக்க வேண்டுமோ, எந்த மரியாதையை செலுத்த வேண்டுமோ, அவரை நான் எவ்வாறு தொழுது கொள்ள வேண்டுமோ அவ்வாறு தொழுது கொள்ளும்போது, அவரை நான் கனப்படுத்தும் போது, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த மகிமை என்பது கடவுளுக்கு நம்ம ஏதோ ஒன்று கூட்டி சேர்ப்பதல்ல. கடவுள் யார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவது. அடுத்து நம்ம கடவுளை மகிமைப்படுத்துவது என்று சொல்லும்போது, கடவுள் யார் என்று நம்ம அறிந்து கொண்ட பின்பு அவருக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வது. கடவுளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வது. அதன் பொருள், பரிசுத்தமான தேவன் அவருடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை களைந்து அந்த பரிசுத்தமான தேவனுக்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்வது. இது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒரு செயலாக இருக்கிறது. இப்போ நான் அந்த கடவுளை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லும்போது, கடவுள் யார் என்று அறிந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தொழுகையும் மரியாதையும் கொடுக்கிறேன். கடவுள் யார் என்று அறிந்து நான் அவருக்கு ஏற்ற விதமாக என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். அடுத்து, கடவுளை மகிமைப்படுத்துவது என்பது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது இவ்வுலகிற்கு அவரை நான் சரியான விதத்திலே காண்பிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இதை நற்சாட்சி என்று சொல்லலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை சரியான விதத்தில் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பதின் பொருள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தை, இவை அனைத்தும் என்னை ஒருவன் பார்க்கும் பொழுது இவருக்குள்ளாக கிறிஸ்து கிரியை செய்கிறார், இவன் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய மனிதன். அப்படிதான் யோசேப்பை பற்றி சொன்னாங்க, தானியேலை பற்றி சொன்னாங்க. இப்போ நம்மை குறித்து பிறர் கூறும் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய கடவுளை உயர்த்துவதாக இருக்கிறதா, இல்லை என்றால் நம் நிமித்தமாக கடவுளுடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறதா? அப்போ பவுல் எல்லாவற்றுக்கும் இல்லை என்றென்றைக்கும் கடவுளுக்கு மகிமை செலுத்துங்கள் என்று கூறும்போது, அவர் யார் என்று அறிந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய தொழுகை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. அவர் யார் என்று அறிந்து அவருக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொடுங்க. அவர் யார் என்று அறிந்து அவரை இந்த உலகத்தில் சரியான விதத்திலே நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருங்கள். அதுதான் கடவுளை நாம் மகிமைப்படுத்துவது என்பது. தேவன் தாமே அவரை எப்போதும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.